ஒருத்தரை ப்ரெக்னன்சி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போன இடத்துல அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்குது. ஆனால் அந்த ட்வின்ஸில் ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. 1982 ஒரு லேடியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ப்ரெக்னன்சி டெலிவரிக்காக. அவங்களுக்கு சீரியஸாக டெலிவரியும் பார்த்துருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு ஃபைனலி டெலிவரி ஆகுது. அந்த டெலிவரியில் அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்குது. ஒரு குழந்தை பார்க்க ரொம்பவே பிளாக்காகவும், ஒரு குழந்தை பார்க்க ரொம்பவே ஒயிட்டாகவும் பிறக்குது. என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு அப்பாவுக்கு பிறந்ததாகவும், இன்னொரு குழந்தை இன்னொரு அப்பாவுக்கு பிறந்ததாகவும், பட் சேம் டைமில் குழந்தை டெலிவரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் சூப்பர்ஃபிகேஷன் டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா 10 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணதாகவும், ரேப் பண்ணதுலேருந்து ஒரு குறுகிய காலத்தில் அவங்க ஹஸ்பண்ட் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டதாகவும், இதனால தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பிறந்த ட்வின்ஸில் ஒரு குழந்தை ஒரு அப்பாவுக்கு பிறந்தது, இன்னொரு குழந்தை இன்னொரு அப்பாவுக்கு பிறந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் இருக்குது அப்படின்றது.